திரு பொன்ராஜ், 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணிகள் அமைய ஆரம்பிச்சிருக்கு. அதிமுக பாஜகவோடு அமைத்திருக்கு, காங்கிரஸ் திமுகவோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் திரைமறைவில் இந்த கூட்டணிகளை தீர்மானிக்கக்கூடிய சக்தி அப்படின்னா எது? அதிகாரத்தில் பங்கு அப்படின்ற டிமாண்ட் முன்ன விட ரொம்ப சத்தமாகவே வருது. இப்போ வேற என்னென்ன அம்சங்கள் இது வரைக்கும் அமைந்த கூட்டணியை தீர்மானிக்க போகுது? ஒரு கூட்டணியாக சேர்ந்தால் மிகப்பெரிய வெற்றி பெறலாம் என்பது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய கிரவுண்ட் ரியாலிட்டி. ஏன்னா தனிப்பெரும் சக்தி கொண்ட தலைவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் பொழுது பல்வேறு ஆஸ்பிரேஷன் கொண்ட தனித்தனி கட்சிகளெல்லாம் ஒன்று சேர்ந்து கூட்டணியை சந்திப்பதில் ஒரு கொள்கையோடு ஒரு கூட்டணியை அமைத்து அதை வைத்து மக்கள் மத்தியில் சென்று அந்த கொள்கையை வைத்து சந்திப்பதில் இன்றைக்கி முதலிடத்தில் இருப்பது திமுக கூட்டணி. இரண்டாம் இடத்தில் இன்றைக்கு அதிமுக ஒரு கூட்டணியை வலுவாக கட்டமைத்து கொண்டு வருகிறது. இப்போ அவங்க பிஜேபியும் அதிமுகவும் இருந்த கூட்டணியில் இப்போ பாமக அன்புமணி பிரிவு சேர்ந்திருப்பது ஒரு வலுவை அவர்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போ இரண்டு கட்சி கூட்டணி தான் இன்றைக்கி நம்ம கண்ணு முன்னால் இருக்காங்க. மற்ற கட்சிகளெல்லாம் இனிமேல் தான் தங்கள் கூட்டணியை அமைக்கணும், இல்லை எந்த கூட்டணியில் சேரணும் அப்படின்றது அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்து. இப்போ ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு இது கேட்பது நியாயம்தான், அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆட்சியில் பங்கு கேட்கலாம், அதிகாரத்தில் பங்கு கேட்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதற்கு அந்த ஆட்சியில் பங்கும் அதிகாரத்தில் பங்கும் கேட்பதற்கு தகுதியுள்ள கட்சியாக தங்கள் இருக்கிறோமா என்பதை முதலில் அந்த கட்சிகள் தங்களை சுய பரிசோதனை செய்யணும். தனித்து நின்று ஒரு 30 சீட்டு வாங்கிட்டோம், எங்களுக்கு ஆட்சியில் பங்கு கொடுங்க, அதிகார பங்குகளை கொடுங்கன்னு கேட்டால் அது நியாயம். தனித்து நின்று ஒரு எம்எல்ஏ கூட ஜெயிக்க முடியாத கட்சியெல்லாம் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டால் அது எப்படி கொடுப்பாங்க? இப்போ அதிமுக எப்படி கொடுக்கும், திமுக எப்படி கொடுப்பாங்க? கண்டிப்பாக கொடுக்க மாட்டாங்க. நீங்கள் கூட்டணியில் சேர்ந்தால் தான் அந்த கூட்டணிக்கே மதிப்பு. கூட்டணியே இல்லாமல் தனித்து நின்றும் திமுகவாலையும் அதிமுகவாலையும் ஜெயிக்க முடியாதுன்னு யதார்த்தம் அப்படின்னு பேசுகிறாங்க. கண்டிப்பாக கூட்டணியே இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய வல்லமை பெற்ற ரெண்டு கட்சி இருக்குது அப்படின்னா அது திமுகவும் அதிமுகவும் மட்டும்தான். திமுக தனியாக நின்னாலும் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கும், அதிமுக தனியானாலும் எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்கும். ஏன்னா 2 பேருக்குமே 20% மேலே வாக்கு வங்கி உண்டு. இந்த 20லேருந்து 25லேருந்து அவங்களுடைய அன்றைய கால கணக்குப்படி மக்களது அனுமானத்தின்படி 25% வாக்குகள் வைத்திருக்கிறார்கள். எம்எல்ஏக்களை ஜெயிப்பாங்க, ஆட்சியை பிடிப்பார்களா? அந்த ஆட்சியில் தானே உங்க பங்கு கேட்குறாங்க. எங்களுக்கு அதிகாரமும் ஆட்சியும் கிடைக்குது, அதில் பங்கு கொடுங்க அப்படின்னு கேட்க. சரி, அப்போ நீங்கள் வெளியே நில்லுங்க. அப்போ நீங்கள் ஆட்சியில் அவங்கள பிடிக்க முடியாதுல்ல. நீங்கள் எதுக்கு கூட்டணியில் சேர்றீங்க? உங்களுக்கு கூட்டணி நீங்கள் இருந்தால் தான் நீங்கள் அவங்க ஆட்சியில் பங்கு பிடிக்க முடியும். அவங்கள ஆட்சிக்கு வரவிடாமல் தனித்து நில்லுங்க. நீங்கள் தனியாக நின்று நீங்கள் ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ரூவ் பண்ணி இப்போ காங்கிரஸ் தனியாக நிற்கணும்னு நினைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இல்லாமல் திமுக ஆட்சியை பிடிக்க முடியாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு சில பேர் நினைக்கிறாங்க, ஒட்டுமொத்த காங்கிரஸை நினைக்கல. செல்வ பெருந்தகை தெளிவாக சொல்லிட்டாரு திமுகவோட கூட்டணின்னு. ஆனால் ஒரு சில காங்கிரஸ்காரர்கள் நினைக்கிறாங்க, அதில் தவறு கிடையாது. நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த 2026 தேர்தலில் ஒரு பெஞ்ச் மார்க் களமாக எடுத்துக்கோங்க. எடுத்து நீங்கள் 234 தொகுதியிலையும் நீங்கள் உங்கள் கேண்டிடேட் நிறுத்தி நீங்கள் எத்தனை தொகுதியில் 40%க்கு மேலே உங்களால் தனித்து எடுக்க முடியுது, எத்தனை தொகுதியில் நீங்கள் எம்எல்ஏவை ரிட்டர்ன் பண்ணி கொண்டாட முடியுது அப்படின்றத நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சா இல்லையா? அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு ஒத்த மனசில் கூட்டணி நீங்கள் திமுக ஆதரிக்கணும்னா ஆதரிங்க, இல்லை அதிமுக ஆதரிக்கணும்னா ஆதரிங்க, இல்லை விஜய் ஆதரிக்கணும்னா ஆதரிங்க, இல்லை சீமான் ஆதரிக்கணும்னா ஆதரிச்சுட்டு போங்க. இப்போ ஒரு புது விதமான சினாரியோவை பார்க்க முடியுது. ஒன்று, அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தப்ப என்ன நிபந்தனை அப்படின்றது பகிரங்கமாக சொல்லலை. தேர்தலை சந்திக்கிறோம், 2 பேரும் கூட்டணி அமைச்சிருக்குன்னு சொன்னாங்க. கூட்டணி அமைத்த பிறகு என்டிஏ ஆட்சி அமையும், கூட்டணி ஆட்சி அப்படின்ற கருத்துக்களை அந்த தரப்பு முன்வைக்கிறாங்க. பாமக கூட்டணி அமைப்பதற்கு முன்னதாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணி உரத்த முழங்கினார். ஆனால் கூட்டணி அமைத்தப்ப அதை பற்றி எந்த விதமான கருத்தையும் அவர் சொல்லலை, எடப்பாடியும் சொல்லலை, அன்புமணி அவர்களும் சொல்லலை. அடுத்ததாக இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கடந்த தேர்தல் ஒரு சட்டமன்ற தேர்தல், ஒரு மக்களவை தேர்தலை சந்திச்சிட்டாங்க, 2 மக்களவை தேர்தல் சந்திச்சிட்டாங்க. ஆனால் இப்போ இன்னைக்கு அவங்க ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒன்றுக்கொன்றும் வெவ்வேறு சினாரியோவை வெளிப்படுத்தலையாது? அன்புமணி கிரவுண்ட் ரியாலிட்டியை புரிஞ்சிருக்காரு. அவருக்கு தெரியும் தனியாக நின்னா ஜெயிக்க முடியாது, எம்எல்ஏ சீட்டு ஜெயிக்க முடியாதுன்னு. இப்போ அது வேறு அப்பாட்டிருந்து வேறு பிரிஞ்சுட்டாரு. அப்பா தான் பெரிய கட்சியாக இருக்கார். அப்போ பாமகவில் இப்போ அவர் ப்ரூவ் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கார். அப்பா பெரியவரா நான் பெரியவனா,
மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக ஜெயிக்க போதா இல்லை இவர் தலைமையிலான ராமதாஸ் ஜெயிக்க போதான்னு அவருக்கு தெரிய போகுது. அப்போ அவர் அந்த சுயவரிசையில் இருக்கும் போதும் இப்போ போய் ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் எப்படி கேட்க முடியும்? எம்எல்ஏ இவரால் கொடுக்க முடியுமா அப்படின்றத முதல்ல தெரியணும். அவருடைய சப்போர்ட்டு கண்டிப்பாக ஏடிஎம்கேக்கு ஒரு ஆதரவாக இருக்கும். அன்புமணியுடைய சப்போர்ட்டு, அன்புமணியுடைய ஆதரவு. ஆனால் ஒரு எம்எல்ஏ சீட்டு அவர் தனியாக நிற்கி ஜெயிக்க முடியுமா அப்படின்றத கேள்வி அவருக்கு இருக்குது. காங்கிரஸுக்கு ஒரு வேளை அந்த நம்பிக்கை இருக்கும், தனியாகவே நின்று நம்ம ஒரு 10 20 சீட்டு, திமுகவோட போனால் 20 சீட்டு தான் கொடுப்பாங்க, 18 சீட்டு தான் ஜெயிக்க முடியும், நம்ம தனியாக நின்னா ஒரு 50 சீட்டு ஜெயிக்கலாம் அப்படின்ற நம்பிக்கை கூட காங்கிரஸுக்கு இருக்கலாம். அப்படி இருந்தால் தனியாக நிற்க வேண்டியதானே, தனியாக நின்று ஒரு 50 சீட்டு ஜெயிச்சு வரலாமே. ஜெயிச்சு வந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் ஆதரவு கொடுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் 50 சீட்டு எங்கள் எம்எல்ஏ இருந்தால் தான் திமுக ஆட்சி அமைக்க முடியும். அப்போ எங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி கொடுங்க, துணை முதல்வர் பதவி கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு ஆதரவு தரணும்னு தாராளமாக சொல்லலாம்ல, டிமாண்ட் பண்ணலாம்ல. அப்போ அந்த கிரெடிபிலிட்டி காங்கிரஸுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அந்த தைரியம் இருந்துச்சுன்னா அவங்க தனியாக நிற்கலாம். அதில் ஒன்றும் தவறே கிடையாது. அந்த 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 முடிவை வந்து கட்சிகள் எடுக்கணும். அப்போ நீங்கள் ஒரு கூட்டணின்னு சேர்ந்தால் தான் பலம், கூட்டணி சேர்ந்தால் தான் பெரும்பான்மை பலம்னு வர்றப்ப கூட்டணிக்கு தேவையான என்னென்ன செஞ்சு கொடுக்கணுமோ அதை வந்து கூட்டணி கட்சி தலைவர்கள் செய்கிறாங்க. அவங்க தொகுதிக்கு என்ன செய்யணுமோ செய்கிறாங்க. ஆனால் ஆட்சியில் பங்கு வேணும்னு நினச்சா நீங்கள் தனியாக எம்எல்ஏ சீட்டு கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மதிப்பு கிடைக்கும் தானா. பொன்வில்சன், அன்புமணி இப்போ அந்த விதமான இந்த ஸ்டேட்டஸ் கோவிலேருந்து மாறி இருக்கார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு ஃபஸ்ட்டு பேசினார். இப்போ எந்த விதமான நிபந்தனை விதிச்சதா முதல் சுற்றில் தெரியல. ஆனால் முதல்ல எந்த விதமான நிபந்தனையும் விதிக்காத பாஜக இன்னைக்கு மேடைக்கு மேடை என்டிஏ ஆட்சி அப்படின்னு பேசுகிறாங்க. இது அவங்களுடைய பலம் அதிகரித்ததை எடப்பாடி ஒத்துக்கொண்டதை காட்டுதா, இல்லை அதிமுகவுடைய வாக்கு வங்கி சரிந்ததன் காரணமாக பாஜக அதை பயன்படுத்த விரும்புது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லை, நிபந்தனையாக அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்களா? இப்போ ரெண்டுத்துக்கும் வேறுபாடு இருக்குது. இப்போ காங்கிரஸ் நிபந்தனை விதிக்கதா அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க. அப்போது என்டிஏலையும் பிஜேபி அவங்க விருப்பத்தை சொல்லியிருக்காங்க. அதுதான். அதனால் விருப்பத்தை சொல்லுவதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. இப்போ நம்ம பொன்ராஜ் சார் சொன்ன மாதிரி தமிழ்நாட்டில் இப்போ இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு காலகட்டத்துக்கு தெரிஞ்சது ஒரு 4 முனை போட்டி. திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் கூட்டணி அமைச்சிட்டாங்களா, அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்களா? அதிமுக பாஜக அதிகாரப்பூர்வமாக கூட்டணி அறிவிச்சிட்டாங்க. திமுக அறிவிக்கலையா? இன்னும் எங்க அறிவிச்சிருக்காங்க? பேச்சுவார்த்தை தான் இன்னும் நடக்கல. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு தானே இருக்கு. சரி, 8 வருஷமா இன்டாக்ட் கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்க சொல்லி தான் தெரியும் கூட்டணியே இன்னும் உருவாகலன்னு. கூட்டணி இது ஒரு பெரிய விஷயம். இந்த தேர்தலுக்கு இது வரைக்கும் காங்கிரஸ் கூட கூட்டணி இல்ல. கூட்டணி இருக்காங்க சார். இந்த தேர்தலுக்கு அவ்வளவுதான் சார். இதுதானே சார் முக்கியம். நான் என்ன சொல்றேன், கூட்டணியில் இருக்கிறாங்களா இல்லையா? கூட்டணியில் இருக்கு. அதே தான் இங்கேயும். சரி, என்டிஏலையும் அதே தான், கூட்டணியில் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதை நிபந்தனையாக விதிச்சிருக்கிறாங்களா அப்படின்னா ரெண்டு பக்கமும் நிபந்தனையாக விதிக்கல சார். பகிரங்க அறிவிப்பு, பகிரங்க ஆட்சி அமையும் சொல்றாரு. அதை தான் சொல்றேன், பகிரங்க அறிவிப்பு ரெண்டு பக்கமும் செய்கிறாங்க. எல்லா கட்சியும் இப்போ கம்யூனிஸ்ட் ஐயா நம்ம சண்முகம் சொல்றாரு, ஆட்சி அதிகாரத்தில் மற்றவர்களுக்கு பங்கு கேட்கறதுக்கு உரிமை இருக்குது, அவங்க கேட்க போகிறதில்ல. அதே மாதிரி விசிக்க நாங்கள் வந்து சமயம் வரும்போது கேட்போம். அதாவது சமயம் வரும்போதுனா அது நாள் கணக்காக மாத கணக்கான்னு தெரியாது. எல்லாருக்குமே வந்து அந்த விருப்பம் இருக்கிறது. இப்போ கேட்கக்கூடிய உரிமையும் இருக்குது. அதாவது இது சிறிய கட்சி பெரிய கட்சிக்காக சொல்லலை, கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு எங்கே இருக்குதுன்றதான் இப்போ நம்ம ஆராயிறது. கொடுக்கக்கூடிய சாத்தியக்கூறு இப்போ 4 முனை போட்டியில் ஐயா நாம் தமிழர் வந்து சீமான் தெளிவாக சொல்லிட்டாரு, நாங்கள் தனியாக தான் நிற்கிறோம், அதில் வாய்ப்பு இல்லை. இன்னொரு கட்சி தாவேக்கா, நான் பின்னாடிருந்து வரேன், தாவேக்கா என்ன சொல்லுது, ஆட்சி அதிகாரத்தில் நாங்கள் பங்கு கொடுப்போன்னு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் எந்த கட்சி அங்கே போய் சேரலை. இது ஸ்டேட்டஸ்கோ. ஆனால் உண்மையான போட்டி களத்தில் எங்கே இருக்குன்னா திமுக அதிமுகவுக்கு தான்.